அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. சென்னையில் அருள்ஜோதி தொலைக்காட்சி என்னை வைத்து வள்ளல் பெருமானின் நெறிகளை எல்லாம் பரப்பி வரும் அதாவது ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வபூபதி ஐயா அவர்களை தற்பொழுது நாம் நேர்காணலிலே காண இருக்கிறோம். அவரை பற்றிய செய்திகள், அந்த தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் எல்லாம் அவரே விவரிக்க நாம் தற்பொழுது கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயாவுடைய பெயர், ஐயா எதில் பணிபுரியுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க. ஐயா ஐயா என்னுடைய பேர் செல்வபூபதி. அருள்ஜோதி தொலைக்காட்சி என்ற பெயரில் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறிகளை, அவருடைய கொள்கைகளை இவ்வுலக மக்கள் எல்லாம் அறிந்து அவ்வழியில் நடந்து மிக அற்புதமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பது தான் சன்மார்க்கத்தினுடைய நோக்கம். அந்த சன்மார்க்கத்தினுடைய நோக்கமே வள்ளல் பெருமானுடைய நோக்கம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை எவ்வகையில் இந்த உலக உயிர்களுக்கு எடுத்து செல்லுவோம் என்று சிந்திக்கும் போது நூல் வடிவில் இருக்கின்றது. ஆனால் அந்த நூல்களை அனைவரும் படிக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. சில அன்பர்களே அதை படித்து தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு தொலைக்காட்சி என்று இருந்தால் வீடுதோறும் உள்ள பாமர மக்களுக்கும் நூலை படித்து அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ள அந்த அன்பர்களுக்கும் தொலைக்காட்சியின் வாயிலாக நேரடியாக வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க கருத்துக்கள் சென்றடைகின்றன என்பதை உணர்ந்து பெரம்பூர் திருவிக நகரை சேர்ந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சதீஷ்ராஜ் அடிகளார் என்ற நம்முடைய சன்மார்க்க அன்பர் அவர்களும் அவருடைய துணைவியார் தனலட்சுமி அம்மையார் அவர்களும் இணைந்து 20 ஆண்டுகளாக அருள்ஜோதி அன்னாலயம் என்ற பெயரில் பல ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் கல்வி அறக்கட்டளை என்ற பெயரில் 500 மீனவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இதே போன்று இப்பொழுது இந்த 2 அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தம்பதியர்கள் இப்பொழுது கடந்த 17/1/2014 தைப்பூச நன்னாளில் தொடங்கி அருள்ஜோதி தொலைக்காட்சி என்ற ஒரு பெயரில் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க கருத்துக்களை இவ்வுலகமெல்லாம் அறிந்து அதன் வழியில் நடந்தால் இந்த உலகம் சமாதானம் அடையும், இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும் என்பதை வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த வகையில் இந்த தொலைக்காட்சி தொடங்கினார்கள். ஐயா தாங்கள் சொன்னீர்கள் இந்த மாதிரி திரு அருள்ஜோதி தொலைக்காட்சியை துவக்கியவர் சதீஷ் அடிகளார் அவர்களும் அவரது மனைவியார் திருமதி தனலட்சுமி ஆகிய இருவரின் பெருமுயற்சியால் இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி துவக்கப்பட்டுள்ளது என்று, இது எந்தெந்த பகுதிகளெல்லாம் தெரிகிறது என்பதை தயவு செய்து சொல்லுங்க. இன்றைய அளவில் இது சென்னையில் மட்டும்தான் ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றது. சென்னையில் TCCL என்ற ஒரு நெட்வொர்க்கிங் அமைப்பின் மூலமாக சென்னையில் கிட்டத்தட்ட 14 to 15 லட்சம் அன்பர்களுக்கு வீடுகளுக்கு இது ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றது. இந்த நெட்வொர்க்கின் மூலம் சென்னையில் மட்டும்தான் ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றது. இன்னும் தமிழகம், இந்தியா என்று இன்னும் நல்ல பரவவில்லை. அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சென்னையில் இப்போ தொலைக்காட்சி நீங்கள் இந்த கடந்த ஜனவரி 17 2014 துவக்கிய தைப்பூச நாளில் துவக்கப்பட்ட ஒரு சிறப்பான இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்த அன்பர்கள் யாரும் உங்களுக்கு, அதாவது அவர்கள் தாங்கள் என்ன உணர்கிறார்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக, இல்லை நம்ம தொலைக்காட்சியின் பார்த்ததன் விதமாக என்ற செய்திகள் எல்லாம் தங்களுக்கு வருகின்றதா ஐயா? கண்டிப்பாக ஐயா, தப்பாமல். அதாவது நமது தொலைக்காட்சியை பார்த்த பல அன்பர்கள், அதாவது சாதாரண பாமர மக்கள் அனைவரும் வள்ளலார் என்பவர் யார், அவருடைய கொள்கை என்ன, அந்த கொள்கையினால் அடையக்கூடிய சிறப்பு என்ன என்பதை தெள்ள தெளிவாக நமது தொலைக்காட்சியின் மூலம் அறிந்து அவர்கள் நேரடியாக நமது தொலைக்காட்சி நிலையத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பலர் தொலைபேசியின் மூலமாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் பல கிறிஸ்துவ அன்பர்கள் சைவ நெறிக்கு வந்துவிட்டார்கள். சைவ நெறி என்றால் அசைவ உணவு பழக்கத்திலிருந்து சைவ உணவு பழக்கத்துக்கு வந்துவிட்டார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய தொலைக்காட்சியினுடைய அமைப்பு நிகழ்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். முழுக்க முழுக்க வள்ளலாருடைய கொள்கையை சார்ந்தே இது இருக்கும் என்பதை தெள்ள தெளிவான ஒரு விஷயம். ஐயா சொன்னீங்க, ஏற்கனவே ஐயா சதீஷ் அடிகளார் மூலமாக ஜீவகாரணி பணிகள் பார்க்கப்பட்டு வருவதாக.
அந்த நிறுவனம் கல்வி நிறுவனம் ஒன்று துவக்கி அது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. அவர்கள் துவக்கிய அந்த பள்ளி அமைந்துள்ள இடம், அதில் எத்தனை குழந்தைகள் பயில்கிறார்கள் என்ற விதத்தை சொல்லுங்க ஐயா. ஐயா, அதாவது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் பழவேற்காடு என்ற ஒரு தீவு பகுதி உள்ளது. கடலை ஒட்டிய ஒரு தீவு பகுதி. அங்கே மீனவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் படிக்காமல் இருந்து இருக்கின்றார்கள். அதை கண்ட திரு சத்யசாயி அடிகளார் அவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலில் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு சிறிய அளவில் ஒரு வள்ளலார் குருகுல பாடசாலை என்று ஆரம்பித்தார்கள். 20 பேரை கொண்டு ஆரம்பித்த அந்த பள்ளி இப்பொழுது 500 பிள்ளைகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, உடை, பாட புத்தகங்கள் போன்ற அனைத்து வசதியும் செய்து அவர்கள் வீட்டிலிருந்து வந்து செல்வதற்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டு உள்ளது. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பெற்றோர்கள் மிக அருமையாக அந்த பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் வருங்காலத்தில் அந்த மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்துக்கு தேவையான அற்புதமான ஒரு சமுதாய சிந்தனை உள்ள மக்களாக மாறுவார்கள் என்பது சிறிதளவும் ஐயமில்லை. ஐயா, தாங்கள் சொன்னீர்கள் இது அந்த பழவேற்காடு பகுதியிலே, சென்னையில் உள்ள பழவேற்காடு பகுதியிலே மீனவர் குழந்தைகள் படிப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்ட 20 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனமானது, கல்வி நிறுவனம், தற்பொழுது கிட்டத்தட்ட 500 பேரை கொண்டிருக்கின்றது என்று சொன்னீர்கள். இதிலே மீனவர்கள் அல்லாத மாணவர்களும் பயிலுகின்றார்களா ஐயா? ஐயா, என்ன கேட்டீர்கள்? மீனவர்கள் அல்லாத மாணவர்களும் இதை பயிலுகிறார்கள். மீனவர்கள் பெரும்பாலும் மீனவர்கள் சிறிய அளவில், அதாவது நரிக்குறள்னு சொல்வார்கள் இல்லையா, அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் கல்வி பயிற்சி பயில்கின்றார்கள். தற்பொழுது எத்தனை பேருந்துகள் மூலமாக அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள்? 4 பேருந்துகள் ஐயா, 4 இருக்கின்றது. 4 பேருந்துகள். 4 பேருந்துகள். சிற்றுந்து இருக்கின்றது, பேருந்து இருக்கின்றது. அவர்கள் வாழும் இடத்திற்கே சென்று காலையில் அவர்களை வீட்டிலிருந்து அழைத்து வருவார்கள். மீண்டும் அந்த அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டு விடுவார்கள். அந்த அளவிலே மிக அருமையான தொண்டு செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு உணவு, உடை மற்றும் உறையுள் எல்லாமே அங்கே நிறுவனத்தில் வழங்கப்படுகிறதா ஐயா? ஆமாங்க ஐயா, அவர்கள் அனைத்தும் பெரிய உள்ளம் கொண்ட அன்பருடைய தயவினால் அந்த தொண்டு காணிக்கை கொண்டு அந்த ஏழை பள்ளிகளுக்கு இந்த வசதிதான் செய்து கொடுக்கப்படுகின்றது. அந்த நிறுவனத்தின் பெயர் என்னன்னு சொன்னீங்க? வள்ளலார் குருகுல பாடசாலை. இப்போ அந்த பேருந்து மற்றும் சிற்றுந்துகள்லாம் செல்லும் அந்த பெயர் அதில் என்ன இடப்பட்டிருக்கிறது? வள்ளலார் குருகுல பாடசாலை என்றேதான் இடப்பட்டிருக்கின்றது. அப்போ தாங்கள் சொன்ன கருத்தின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஐயாவுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின்பால் மிக தீவிர நாட்டம் கொண்டிருப்பார் போல் தெரிகிறது. இதனை ஒரு வகையில் தான் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, உலகவர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே தான் இந்த தொலைக்காட்சி ஆரம்பித்ததாகவும் அறிய முடிகிறது. அடுத்து ஐயாவுடைய நோக்கம் என்ன? ஐயா, எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழகம், அதாவது சென்னையில் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். காரணம், ஒவ்வொரு மனிதரும் சன்மார்க்கத்தை அறிந்து கொண்டால் இவ்வுலக மக்கள் அனைவரும் சேமமாக வாழ்வார்கள், நலமாக வாழ்வார்கள் என்பது வல்லாருடைய தீர்க்கமான ஒரு பார்வை, தொலைநோக்கு பார்வை. அது இன்றளவில் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது அனுபவத்தில் தெரிகின்றது என்பதை நாம் நன்றாக சிந்தித்து தெளிவடைய வேண்டும். அது அனுபவத்தில் தெரிந்து கொண்ட விஷயம். அந்த அனுபவத்தை தான் சென்னையில் மட்டும் ஒளிபரப்பாகி அதன் மூலம் நன்மை அடைந்த பலர் உலகம் முழுவதும் சென்றடைந்தால் அந்த நிகழ்ச்சி அனைவரும் பார்த்து பிறகு சன்மார்க்க கருத்துக்களை புரிந்து கொண்டு வல்லார் வழியில் வாழ்வார்களே என்பது தான் நம்முடைய தொலைக்காட்சியினுடைய நோக்கம். அதை செயல்படுவதற்கு நாம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். ஐயா, இப்போ சென்னை பகுதிகளில் பல பகுதிகளிலும் இந்த ஒரு வருஷமாக சன்மார்க்கம் பரப்பும் விதத்திலே அருள்ஜோதி டிவி செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஐயா சொன்னீர்கள். மிக அருமையான முயற்சி. அதற்கு பல இடங்களிலிருந்தும் வரவேற்பும் கிடைத்து வருகிறது என்பதையும் ஐயா தெளிவாக சொன்னீர்கள். இது தவிர தங்களது நோக்கம் இந்தியா முழுவதுமா இல்லை வேறெங்கிலும் பரப்புவதன் நோக்கமா? ஐயா, உலகம் முழுவதும் இந்த தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சி தெரிய ஆரம்பித்துவிட்டால் அதில் தமிழகம் அடங்கும், இந்தியாவும் அடங்கும், மற்ற நாடுகளும் அடங்கிவிடும். ஆகவே நம் தமிழகம், இந்தியா என்று பார்க்காமல் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக ஒரு புதிய முயற்சியில் இறங்கி நிற்கின்றோம். அந்த முயற்சி என்னவென்றால், வெப் டிவி என்று சொல்கின்றார்கள். சாதாரணமாக இது சேட்டலைட் மூலமாக ஒளிபரப்பினால் உலகம் முழுவதும் தெரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் சேட்டலைட் என்று சொல்லும்போது அதற்கு கோடிக்கணக்கான பொருட்செலவு ஆகும் என்பது நாம் கண்ட ஒரு உண்மையான விஷயம், நாம் தெரிந்து கொண்ட விஷயம். ஆகவே அந்த அளவில் நம்முடைய செலவினங்களை செய்வதற்கான பொருளாதார சூழல் இப்போது இல்லாத காரணத்தினால் வெப் டிவி என்ற ஒரு அமைப்பின் மூலமாக நம்முடைய தொலைக்காட்சி அன்றாடம் நம் சென்னையில் ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் தெரிவிப்பதற்கு வெப் டிவி என்ற ஒரு சாதனம் ஒரு விஷயம் இருக்கின்றது. அதற்கு மலேசியா அல்லது யூரோப்பியன் நாடுகளில் உள்ள
ஒரு முக்கியமான ஒரு கருவி இருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த கருவியை வாங்கி அவர்களுக்கு மாதம் மாதம் செலுத்த வேண்டிய ஒரு வாடகை செலுத்திவிட்டால் நம்முடைய இடத்தில் இருந்து நம்முடைய தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஐடியாவாக இது தெரிகிறது ஐயா. இதனை வேற யாரும், அதாவது பரீட்சார்த்த முறையில் வேற யாரும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்களா சென்னையிலிருந்து என்பதை சொல்லுங்கள் ஐயா. இல்லைங்கய்யா, இதுவரையும் இது போன்று அதாவது தொலைக்காட்சி என்ற அமைப்பின் மூலமாக யாரும் செய்யவில்லை. வெப்சைட் என்ற அமைப்பின் மூலமாக நம்ம வல்லாருடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, தற்பொழுது நீங்கள் இணையதள வாயிலாகவும் வள்ளல் பெருமான் நிகழ்ச்சிகள் பல்வேறு நண்பர்கள் ஒளிபரப்புகிறதாக சொல்லுகிறீர்கள். தங்களது முயற்சிக்கு எது ஒரு, அதாவது ஆதாரபூர்வமாக அமைந்த வேறு எதுவும் டிவி இங்கிருந்து வேறு நிகழ்ச்சிகளை உலகளாவிய அளவிலே சென்னையில் இருந்து கொண்டு ஒளிபரப்பும் நிறுவனம் எதுவும் இருக்கிறதா ஐயா? ஐயா, அதாவது வெளிச்சம் டிவின்னு ஒரு டிவி சேனல் இருக்கிறது. அது இந்த வெப் டிவி மூலமாக அவருடைய நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதற்கும் சென்றடைவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தான் நாம் இதை மேற்கொள்ள இருக்கின்றோம். அப்படி என்றால் ஐயா, அந்த வெளிச்சம் டிவி அவர்கள் உபயோகிக்கும் அந்த, அதாவது கருவி வாங்குவதற்கான செலவு எந்த அளவிற்கு ஆகும் ஐயா? அதாவது கருவி 45,000 என்று சொல்கின்றார்கள். பிறகு மாதம் மாதம் அதற்கான ஒரு தொகையை 8,000 நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. அது என்ன கருவி என்பதை ஐயா தெரியுங்களா? அதாவது அதற்கு சர்வர்ன்னு சொல்லியிருந்தார்கள் ஐயா. அந்த கருவியினுடைய உண்மையான பெயர் தெரியவில்லை. பட் அவர்களிடத்தில் நாம் சொன்னதற்கு அந்த கருவி நான் சர்வர் வாங்குவதற்கு 45,000 ஆகும். அதற்கு மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தொகை அந்த நிறுவனத்துக்கு 8,000 ரூபாய் சொல்கின்றார்கள். இது யூரோப்பியன் கம்பெனியுடைய கருவி. இதே மலேசியன் கருவி 30,000. அதற்கு மாதம் மாதம் நாம் செலுத்த வேண்டிய தொகை 15,000 என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. இது இல்லாமல் பிஎஸ்என் கனெக்ஷன் நம்மளுக்கு வேண்டும். அவர்கள் மாதத்துக்கு 10,000 என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு 10,000 என்பதை விட மாதம் 15,000 கேட்கின்றார்கள். ஆனால் மொத்தமாக கட்டினால் 60,000 6 மாதத்துக்கு அப்படின்னு கூறியிருக்கிறார்கள். ஆக 60 மாதத்துக்கு நாம் கட்டிவிட்டால் அது 6 மாதத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பொருளாதார ரீதியான ஒரு தேவை இருக்காது. அந்த 6 மாதத்துக்கு தேவையான விஷயத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஐயா, உடைய நோக்கம் மிக அருமையான நோக்கமாக இருக்கிறது. இதற்கு இப்போ பொருளாதார வசதி வேண்டித்தான் தற்பொழுது நீங்கள் நாம் அன்பர்களுக்கெல்லாம் இந்த செய்தி செல்ல இருக்கிறது. அப்படித்தானே ஐயா சொல்கிறீர்கள்? இப்போ அந்த 40,000 அல்லது 35,000 உள்ள அந்த யூரோப்பியன் அந்த கண்ட்ரியில் உள்ள அந்த செர்வர் என்று சொல்லப்படுகிற இல்லை அதுக்குள்ள குறிப்பிட்ட அந்த கருவியை வாங்கிவிட்டால் அது ஒரு வகையில் பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி என்ன ஐயா? ஆமாம் ஐயா, அந்த 45,000 ரூபாய் என்ற கருவியை வாங்கிவிட்டால் நிரந்தரமாக நம்முடைய தொலைக்காட்சியில் பதிவு செய்து விடலாம். அதை இன்ஸ்டாலேஷன் செய்து விடலாம். பிறகு நாம் மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகை தான் 8,000 என்று இருக்கும். அது இல்லாமல் பிஎஸ்என்எலுக்கு ஒரு மாதம் மாதம் 10,000 என்று இருக்கும் ஐயா. ஆக ஒரு வகையால் பார்த்தால் அது பெர்மனண்ட்டாக அந்த முதல்ல வாங்கக்கூடிய அந்த சர்வருக்கு நாம் கட்ட வேண்டிய தொகை நிரந்தரமாக ஒன் டைம் பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரி ஐயா. அது தவிர நாம் பிஎஸ்என்எலுக்கு ஐயா சீனியர்கள் 10,000 தொகை அதை கட்ட வேண்டும் என்றும், அது தவிர ஒளிபரப்பு செய்வதற்கும் ஒரு 8,000 அல்லது 10,000 வரைக்கும் வரும். ஆக அதற்கு கூடுதலாக மாதந்தோறும் 20,000 செலவாக ஒரு இந்த செலவானால் உலக மக்கள் அனைவரும் பெருமானுடைய நெறிகளை தெரிந்து நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. ஆமாங்க, உண்மைதாங்க. இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஒவ்வொரு சன்மார்க்க அன்பருடைய உள்ள கிடைக்க என்னவென்றால், வல்லாருடைய சன்மார்க்க கருத்து இவ்வுலகத்தில் உள்ள அனைவரையும் சென்றடைய வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகம் சமநிலை அடைய வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்த மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பதுதான் வல்லாருடைய கருத்து. இந்த சன்மார்க்க நோக்கத்தில் நம்முடைய பயணம் சென்றால் இவ்வுலகம் நல்ல ஒரு நிலையை அடையும் என்பது எல்லோரும் சந்தேகமில்லை. அதற்காகத்தான் அருள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவில் அதை பார்த்து அத்தனை சன்மார்க்க அன்பர்களும் பொதுமக்களும் சாதாரண பாமர மக்கள் கூட இப்பொழுது சுத்தமான உணவுக்கு மாறிவிட்டார்கள். சன்மார்க்க நிலையில் ஜீவகாலிசனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நேரடியாக நமக்கு சொல்லுகின்ற தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மிகவும் சிறப்பு. ஏனென்றால் துவக்கிய ஒரு வருட கால அளவிலேயே தற்பொழுது சொல்லப்போனால் 1.5 ஆண்டு கால அளவிலேயே இவ்வளவு பெரிய மாற்றங்களை சென்னையிலே தாங்கள் செய்து வருகிறீர்கள். ஐயா திரு சதீஷ் அடிகளார் அவர்களும் அவர்களது துணைவியார் தனலட்சுமி அம்மையார் மற்றும் தாங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே ஐயா திரு செல்வபூபதி ஐயா ஆகியவர்களின் பெரும் முயற்சியால் இதற்கென்று நீங்கள் இப்படி தொலைக்காட்சி
நிறுவனம் ஏற்படுத்தி அதற்கான ஊழியர்கள் எல்லாம் வைத்து அதற்கு ஒரு செலவு இருக்குமே ஐயா? ஆமாங்க ஐயா. அதாவது நம்ம இடத்துல கிட்டத்தட்ட 12 பேர் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேர்களுக்கும் மாதமானால் நம்ம சம்பளம் சேலரி கொடுத்தாக வேண்டும். அதற்கும் நம்முடைய அன்பர்கள் வெளியிலிருந்து வருகின்ற அந்த காணிக்கை இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் தருகின்றோம். மிகவும் சிரமமாக தான் இருக்கின்றது. ஆனால் அந்த சிரமத்துக்கிடையிலும் இதை செய்தே ஆக வேண்டும். இதை எவ்வகையிலும் நிறுத்தாமல் காலங்காலமாக இந்த வள்ளலாருடைய தொலைக்காட்சி இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த தொலைக்காட்சியுடைய சிறப்பே என்னவென்றால் மக்களுடைய உண்மையான ஒரு மனநிலையை அவருடைய அசுத்தங்களை நீக்கி சுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல மனிதனாக ஆக்குவது தான் நம்முடைய சன்மார்க்கத்துடைய கொள்கை, தொலைக்காட்சியின் கொள்கை ஐயா. மிகச்சிறப்பு ஐயா. இதன்பால் தாங்கள் சொல்ல இருக்கும் செய்தி என்னவென்றால், தற்பொழுது வடலூர் சத்தியஞான சபைக்கு பெருமளவிலே மலேசிய மக்கள் அனைவரும் உதவி செய்து, அதாவது தர்மசாலையிலே ஏற்கனவே அடுப்பு வைத்து தான் எல்லோருக்கும் உணவு பரிமாறினார்கள். அடுப்பின் மூலமாக உணவு தயார், அது பெரிய மிகவும் சிரமப்பட்டார்கள். ஆனால் மலேசிய அன்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதற்கென்று சில ஸ்டீமர் போன்ற ஒரு வகைராக்கள் எல்லாம் ஏற்படுத்தி அற்புதமாக இப்போ தற்பொழுது 2012ஆம் ஆண்டில் அது நிறுவப்பட்டதாக அறிகிறோம் ஐயா. அந்த வகையில் அதுபோன்று இந்த உதவிகள் நமது அருள்ஜோதி தொலைக்காட்சிக்கு வந்தால் மிகச் சிறப்பான பணிகளை எடுத்து செய்ய முடியும் என்பது நாட் ஒன்லி, அதாவது மலேசிய மக்கள் அனைவரும் இல்லை, உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய சன்மார்க்கம் தற்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் நண்பர்கள் மூலமாக இல்லை மற்ற அனைவர் மூலமாக உதவிகள் வந்தால் தாராளமாக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து தாங்கள் செய்ய இருப்பதாக தங்கள் செய்தியின் மூலம் அறிய முடிகிறது. அப்படித்தானே ஐயா? ஆமாம் ஐயா, உண்மைதான். சென்னையில் வரையும் இருக்கின்ற தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் தெரிவதற்கு இந்த ஒரே வாய்ப்பு இந்த வெப் டிவி என்ற அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நாம் தெரியப்படுத்தலாம். அதற்கு பொதுமக்களும் பெரியோர்களும் சன்மார்க்க நண்பர்களும் வசதி படைத்தவர்களும் இதுக்கு உதவினால் தங்கு தடையில்லாமல் சன்மார்க்கத்தினுடைய கருத்தை, வல்லபெருமானுடைய கருத்தை உலகம் முழுவதும் சென்றடைவதற்கு இது ஏற்ற ஒரு தருணம். இதற்கு உதவ வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா. ஏனென்றால் திரு சதீஷ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் அவர் துணைவியார் மற்றும் தாங்கள் போன்ற அன்பர்களுக்கெல்லாம் தாக்கம் நாங்கள் தெரிந்து கொண்ட திருவருட்பாவின் மூலமாகவும் வள்ளற்பெருமானின் உபதேச பெருமான் அந்த நெறிகளின் மூலமாகவும் தாங்கள் மட்டும் பயன்பெற்றக்கூடாது, உலகவர் அனைவருமே தெரிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாக தெரிகிறது ஐயா. அற்புதமான இந்த நோக்கத்திற்கு முதற்கண் வாழ்த்துக்கள் ஐயா. தங்களுக்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இந்த செய்தியின் மூலமாக விடப்படுகிறது ஐயா. தாங்களும் அதனையே சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாக ஐயா. அன்பார்ந்த பொதுமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தொண்டுள்ளம் படைத்த வசதி படைத்த பெரியோர்களுக்கும் இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். அருள்ஜோதி தொலைக்காட்சியின் சார்பாக வள்ளல் பெருமானார் சொன்ன ஒரே கருத்தை நாம் அனைவரும் செவிகளில் புகுத்தி கொண்டு நாம் இதை கவனம் செலுத்த வேண்டும். அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய உண்மையான ஒரு உள்ள கிடக்கை, உள்ள எண்ணம், நல்ல எண்ணம். அந்த எல்லா உயிர்களும் எப்போது இன்புற்று வாழும் என்றால், ஓர் உயிர் இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில் வந்த பிறகுதான் இந்த உலகம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி அந்த ஓர் உயிர் இன்னொரு உயிருக்கு துன்பம் இல்லாமல் தராமல் வாழ்வதற்கு எப்போது சாத்தியம் என்றால், சன்மார்க்க என்ற அந்த கொள்கை எப்பொழுது இந்த உலகத்தில் பரவி எல்லோருடைய மனதிலும் உள்ளத்திலும் ஆழ்ந்து படுகின்றதோ அப்பொழுது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு துன்பமே செய்ய மாட்டார்கள் என்பது சத்தியமான விஷயம். இதைதான் வள்ளல் பெருமானார் சன்மார்க்கத்தின் கருத்தின் மூலமாக தெரிவித்து இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே தான் தொலைக்காட்சியின் வாயிலாக வள்ளலார் சொன்ன விஷயத்தை சான்றோர் பெருமக்களின் துணை கொண்டு வழங்கி கொண்டு வருகின்றோம். இதை கண்ணுற்ற பலர் அதாவது எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஒரு முறை பேட்டி எடுத்து நாம் இதிலேயே நாம் செய்ய இருக்கின்றோம். அவருடைய விஷயத்தை அவர்களெல்லாம் சொன்ன ஒரே விஷயம், வள்ளல் பெருமான சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகு நாங்கள் புலைக்குலை தவிர்த்து விட்டோம், நல்ல உணர்வுடன் வாழ்கின்றோம், நல்ல ஒரு மனசிந்தனை உள்ளது, நல்ல அறிவு விளங்குகின்றது, கடவுளுடைய உண்மை எங்களுக்கு விளங்குகின்றது, யாருக்கும் நாங்கள் துன்பம் செய்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் எங்களை விட்டு போய்விட்டது என்று மனதால் சொல்லி அவர்கள் வாழ்க்கை குடும்பம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சென்னையில் மட்டும் கண்ட இந்த அன்பர்கள் உலகாளாவிய மக்களை அனைவரும் காணும் போது இப்படி இன்னொரு உயிருக்கு துன்பம் தராமல் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையில் வரும்போது இந்த உலகம் சுபிட்சமடையும், உலகம் சமாதானமடையும், இந்த எல்லா ஊரிலும் இன்புற்று வாழும். இந்த கருத்தை தான், இந்த வள்ளல் பெருமான கருத்தை தான் தொலைக்காட்சி வாயிலாக நாம் வழங்கி இருக்கின்றோம். அதற்கு பொருளாதார ரீதியாக பெரும் தொகை தேவைப்படுகின்றது. அதை பெரியோர்கள் தாங்கள் முன்னின்று எங்களுக்கு வழங்கினால் மிகவும் சேமமாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
ஐயா திரு செல்வபூபதி ஐயா அவர்களின் உள்ள கிடக்கை அதாவது சென்னையிலே ஒளிபரப்பப்பட்டு வரும் இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சியின் மூலமாக இந்த ஒன்றரை வருடத்திலேயே பல அன்பர்கள் அதாவது கடந்த 17/1/2014 இன்னும் ஒரு வருடம் ஆகல. ஜனவரி வந்தா ஒரு வருடம் ஆகும். இந்த ஆண்டிலே ஓராண்டிலேயே பல அன்பர்கள் சன்மார்க்கத்திற்கு வந்து கொலை தவிர்த்த ஒரு நெருக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை அவர்கள் தற்பொழுது அளித்துள்ளார்கள். ஆக அந்த வகையிலே இந்த செய்தியை நாம் உலகவர் அனைவரும் தெரிந்து கொண்டால் இதே போன்ற ஒரு நிலைப்பாடு உலகம் பூராவும் பரவும் என்பதுதான் அவர்களது உள்ள கிடக்கையாக தெரிய வருகிறது. எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த அரும்பெரும் காரியத்திற்கு தங்களால் பொருளுதவியை உடனடியாக தந்தால் அவர்கள் இதனை எங்கெங்கெல்லாம் இதனை செலுத்தி கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிலே தொலைக்காட்சி மூலமாக கொண்டு செல்லும் ஒரு பெரும் பணியினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது தமிழகத்திலே சென்னை மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் சங்கங்கள் செயல்பாடுகள் முதலியவற்றையும் அவர்கள் தொலைக்காட்சியின் மூலமாக படம் பிடித்து அவர்கள் மூலமாக சன்மார்க்க பெருநெறியை எல்லாம் ரெக்கார்டிங் செய்து உலகவர் அறிந்து கொள்ளும் விதத்திலே இங்கே சென்னை அன்பர்களுக்கெல்லாம் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பி வருகிறார்கள். இந்த அற்புதமான செய்திகள் எல்லாம் மற்ற அன்பர்களுக்கும் உலகளாவிய அளவிலே பல நாடுகளிலே வசிக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒன்றைதான் அவர்களது குறிக்கோளாக தெரிகிறது. எனவே அவர்களுக்கு தேவையான பொருளுதவி அளிக்க அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்